ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. ஸோ இன்றைக்கி நம்ம லேர்னிங் வீடியோ எதுக்காக இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ஃபோன் ஸ்லோவாக இருக்குது, அதை எப்படி வந்துட்டு ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ ஸ்லோவாக இருக்கிற ஃபோனை வந்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான சில செட்டிங்ஸ்லாம் நம்ம ட்வீக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ், எதெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம், எதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபோன்லேயே ஃபைல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா. ஸோ இந்த ஃபைல்ஸுங்கிற ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த டாப் லெஃப்ட்டில் 3 லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ராஷ்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ட்ராஷ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதே ஃபைல்ஸ் ஆப்லேயே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மேலே க்ளீன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஜங்க் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போது 456 MB வந்துட்டு எனக்கு கிளியர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், பட் அதெல்லாம் நம்ம ஃபோனில் இருக்கானே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சில ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இப்போ டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப் மோர் ஸ்பேஸ் சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும், தெரியுதா? ஸோ கீழே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சர்ச் ஃபார் ஆப்ஸ் கொடுங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் கேட்கும். ஸோ ஃபைல்ஸ் ஆப்ஸ் வந்துட்டு யூசேஜ் ஆக்சஸ் கிராண்ட் பண்ண சொல்லி கேட்கும். அது கன்னியூ கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூசேஜ் ஆப்ஸை வந்துட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபைல்ஸுங்கிற ஆப் எங்கே இருக்குது, ஃபைல்ஸ் பை கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அது நாட் அலோடுன்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் அலோவ் கொடுங்க. ஸோ அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு அதே பேஜுக்குள்ளே வந்துடும், ஃபைல்ஸ் ஆப்குள்ளேயே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இப்போது செலக்ட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இங்கே செலக்ட் ஆப்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்லாம் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கிரிப்டோ ரிலேட்டடான ஆப்பு. ஸோ இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் June 9, 2024 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்லாம் நான் யூஸ் பண்ணாமலே இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைப்படாத ஆப்ஸ். ஸோ இந்த ஒர்க்காக பண்ணுங்கள். இப்போது பை மோட்லாம் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பை மோட் ஷாப்பிங் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பை மோட்டுங்கிறது அதுக்கு முன்னாடியே சும்மா டெஸ்டிங்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை அடுத்து பண்ணுங்கள். ஸோ ஃபைல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். ட்ராஷை கிளியர் பண்ணுங்கள், ஜங்க் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அன்யூஸ்ட் ஆப்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே உள்ள போய்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச்சில் வந்துட்டு ஒன் டேப் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வருது பாருங்கள், ஒன் டேப் கிளீனர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. ஸோ அந்த ஒன் டேப் கிளீனர் கிளியர் கேஷே, ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப். ஸோ இதை அதாவது ஒன் டேப் கிளீனர் கிளியர் கேஷே பை AZ சாஃப்ட் டெக்னாலஜி INC. ஸோ இந்த டெவலப்பர் அவங்க தான் வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ கண்டினியூ கொடுங்க, கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அடுத்து கிராண்ட் பெர்மிஷன்ஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க, அலோவ் கொடுங்க. இதில் வந்துட்டு யூசேஜ் ஆக்சஸில் ஒன் டேப் கிளீனர் வந்துட்டு அலோவ் பண்ணுங்கள். ஸோ அலோவ் பண்ணிவிட்டு பேக் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய நிறையா, அதாவது நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய நிறையா ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேஷே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அட் அ டைமில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆப்பாக நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டோரேஜில் போய் அதில் போய் கேஷே ஃபைல்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அட் அ டைமில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கிளியர் பண்ணோன்னா நம்ம ஃபோன் வந்துட்டு இன்னுமே நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் அந்த பெர்மிஷன் எல்லாமே கொடுங்க. நம்ம க்ளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் எல்லா பெர்மிஷன்ஸுமே கொடுத்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த க்ளீனிங் வந்துட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபோன் வந்துட்டு நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு
ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா டாப்லேயே வந்துட்டு கிளியர் கேஷே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாகவே இருக்குது. அதாவது கேஷே கிளீனர்னு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்துட்டு எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பாருங்கள், எனக்கு க்ரோமில் பாருங்கள் 1.92 GB கேஷே ஃபைல்ஸ் இருக்குது. யூடியூப்பில் 1.29 GB இருக்குது. இன்ஸ்டாகிராமில் 557 MB இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஷே ஃபைல்ஸ் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணாமலே என் ஃபோனில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே சென்டரில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்கள், க்ளீன் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் பேக்கேஜ் சைஸஸ்னு வரும். ஸோ இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற பட்டன் வந்துட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் க்ளீன் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு கொடுங்க, மேனுவல்னு கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சபிலிட்டி சர்வீஸில் நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு முடியும். ஸோ இங்கே வந்துட்டு ஒன் டேப் கிளீனர்னு கீழே இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி அலோ கொடுத்துருங்க. ஸோ அலோ கொடுத்துட்டு பேக் வாங்க. இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேக் வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் ஃபோன் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே அந்த கேஷே ஃபைல்ஸை ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். பாருங்கள், என்கிட்ட வந்துட்டு 44 ஆப்ஸ் இருக்குது. 44 ஆப்ஸையும் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஃபோனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருங்க. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஃபோனில் பண்ணாதீங்க. அதுவே எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கும். ஒவ்வொரு ஆப்பையும் அதுவே ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் ஸ்டோரேஜுக்குள்ளே போய் கேஷே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டுருக்கும். நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். ஸோ இந்த 44 ஆப்ஸும் க்ளீன் ஆகி முடிக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போது லாஸ்ட் ஆப் வந்தாச்சு. 44 ஆப்ஸும் வந்துட்டு இப்போது க்ளீன் ஆக முடிய போகுது. ஸோ 5.67 GB எனக்கு இப்போது வந்துட்டு கேஷே ஃபைல்ஸ் மட்டும் க்ளீன் ஆகிருக்கு. ஸோ கேஷே ஃபைல்ஸ் க்ளீன் ஆகிறதுனால வேறு ஏதாவது நம்ம லாகின் பண்ண செஷன்ஸ்லாம் ஆப்லாம் எல்லாமே லாக் அவுட் ஆகிடும், ஃபுல் டேட்டாவும் எரேஸ் ஆகிடும்னா அப்படி கிடையாது. இது வந்துட்டு டெம்பரரி ஃபைல்ஸ் தான். டெம்பரரி ஃபைல்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கும். மற்றபடி ஆப்பில் எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாறி இருக்காது. ஸோ பயப்பட வேணாம். ஸோ இது நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த ஆப் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்காக ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் எஸ் கொடுத்துருந்தோம், யூசேஜ் ஆக்சஸ் எஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாலே அந்த செட்டிங்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாத்துலேயுமே இந்த ஆப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. ஸோ இது நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் ஆப்பில் போய் பண்ணோம். செகண்ட் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். தேர்டாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் உள்ளே போய்ட்டு பேட்ரி செட்டிங்ஸ்குள்ளே உள்ளே போகணும். ஸோ செட்டிங்ஸ் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேட்டரி உள்ளே போய்ட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பும் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி கன்சியூம் பண்ணியிருக்கு நம்ம யூசேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதிகமாக எடுத்திருக்கு. 32% பேட்டரி யூடியூப்பில் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப் வந்துட்டு அதிகமாக ஸ்க்ரீன் டைம் எடுக்குது, அதாவது பேட்டரி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்பையும் செலக்ட் பண்ணி இது வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிமைஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து சேவ் ஆகும், ஃபோனும் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் அதிகமாக இந்த ஆப் ஒர்க் ஆகாது. அப்போது நமக்கு ஃபோன் ஸ்பீடாகவே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட லாஜிக்கான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ யூடியூப் மட்டும் நான் மாற்றினேன். ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, நான் ஆப்டிமைஸ்டு மாற்றினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பேங்கிங் ஆப் இருக்குது, இல்லை உங்களோட ஃபோன் கால் ஆப் இருக்குது, ஃபோன்லாம் வரணும். ஸோ அப்படின்னா அதை மட்டும் அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சுன்னா அதை டச் பண்ணாமலே விட்டுருங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம், அதாவது ஆப்டிமைஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ ஃபோனுங்கிற நான் ஓப்பன் பண்ணுறேன், அன்ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. அதுவே ஆப்டிமைஸ்டு ரெஸ்ட்ரிக்டட்லாம் வந்துட்டு டிசபிள் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஆப்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம எல்லா ஆப்பையுமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டிய ஆப்ஸும் வந்துட்டு ஆப்டிமைஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபோன் கால் வரதே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனே நமக்கு காட்டாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ஆப்ஸை வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான ஆப்ஸு, இந்த மாதிரி ஃபோன் கால், எஸ்எம்எஸ், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸை வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அது டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸில் இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. அதை மட்டும் மாற்றாதீங்க. மற்றபடி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஷேர் சாட்டு, அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேட்டரியில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்லேயே உள்ளே போனீங்கன்னா யூசேஜ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள்
செக் பண்ணுங்கள். சாரி, யூசேஜ் ஆப்ஸ் இல்லை, யூசேஜ் ஆக்சஸ். ஸோ யூசேஜ் ஆக்சஸில் உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஆப்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், பேட்டரி எதெல்லாம் யூஸ் அந்த அந்த ஆப் வந்துட்டு நம்ம ஃபோனோட டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே யூசேஜ் ஆக்சஸ்ங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிலேட்டடான ஆப்ஸ்லாம் வந்துட்டு யூசேஜ் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதை தவிர வேறு ஏதாவது ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்பேஸ்ன்னு இருக்குது எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூசேஜ் ஆக்சஸ் அலோடில் இருந்துச்சு, நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்னால் கேம்லாம் விளாட போகிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்பே கிடையாது. இந்த ஆப் வந்துட்டு நம்மளோட ஃபோன் டேட்டாவை ட்ராக் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் முன்னாடி அலோடுன்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படாத ஆப்ஸ், இப்போ விவோ டாக்குமெண்ட் இருக்குது, விவோ ஸ்டோர்லாம் வந்துட்டு அலோடுன்னு இருந்துச்சு, அதெல்லாம் நான் நாட் அலோட் கொடுத்துட்டேன். ஸோ வேறு என்ன, டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கட்டும், ப்ரௌசர் அது எனக்கு தேவையில்லை, ஆண்ட்ராய்டு இன்டெலிஜென்ஸ் அது இருக்கட்டும், ஃபீட்பேக் இருக்கட்டும், ஃபைல்ஸ் பை கூகுள். இப்போ நம்ம யூசேஜ் ஆக்சஸ் கொடுத்தோம் எதுக்காகனா, அந்த அன்யூஸ்டு ஆப்ஸ் நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்காக, அதுக்காக நம்ம யூசேஜ் ஆக்சஸ் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துங்களில் மட்டும் நீங்கள் யூசேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அதாவது நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்லி ஃப்ரம் ப்ளே ஸ்டோர். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃபும் கூட. ஸோ அதை தவிர வேறு எங்கே இருந்தும் நம்ம வந்துட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ, இல்லை டெலிகிராமில் யாராவது நமக்கு லிங்காக ஷேர் பண்ணுறாங்க, இல்லை ஏபிகே ஃபைல் மாதிரி சென்ட் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, எஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அப்போது ப்ளே ஸ்டோரை தவிர மற்ற எந்த ஒரு ஆப்புமே வந்துட்டு தேவையில்லாத, அதாவது அந்த ஆப் மூலயமா வேறு ஒரு ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் நாட் அலோட் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபைல்ஸ் வந்துட்டு அலோடுன்னு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நாட் அலோட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஃபைல்ஸில் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து ஃபைல்ஸ் ஆப் வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராம், ஐ மேனேஜர், சிஸ்டம் இது எல்லாமே நாட் அலோட் கொடுத்துங்க. நமக்கு ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும்தான் நம்ம வந்துட்டு அலோவ் கொடுக்கணும். வேறு எதுவுமே அலோவ் கொடுக்கணும். இங்கே ப்ளே ஸ்டோருங்கிறதே காமிக்காது. ஸோ அது டிஃபால்ட்டாக கூகுளே வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண அலோவ் பண்ணணும். இதெல்லாமே வந்துட்டு நாட் அலோட் கொடுத்து வச்சுருங்க. இது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி செட்டிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகணும். ஸோ அதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி போகணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடியுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பில் நம்பர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பில் நம்பர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பில் நம்பர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அந்த பில் நம்பரை வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 7 to 8 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக கேப்பே விடாமல் கண்டினியூஸாக டச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு கண்டினியூஸாக டேப் பண்ணுறேன் பாருங்கள். பின் நம்பர் கேட்கும், உங்களோட பின் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஆர் நவ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். திருப்பியும் சர்ச் ஆப்ஷனில் வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் காமிக்குதா? ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம 3 விஷயங்கள் வந்துட்டு ஃபோனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அனிமேஷன் ஸ்டைல். ஸோ அனிமேஷனுங்கிறது இந்த இப்போ நான் மேலே ஸ்வைப் பண்ணேன்னா ஸ்லோவாக அப்படியே மேலே வரைக்கும் ஸ்மூத்தாக ரன் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் அனிமேஷன். ஸோ அந்த அனிமேஷன்ஸை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ குயிக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கா? விண்டோ அனிமேஷன் ஸ்டைல்னு இருக்குது, ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்டைல்னு இருக்குது, அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல்னு இருக்குது. சாரி, ஸ்டைல் கிடையாது, ஸ்கேல். ஸோ இந்த 3ஐயுமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1xல் இருக்கிறத 0.5xக்கு மாற்றிக்கோங்க. ட்ரான்சிஷன் ஸ்டைலையும் 0.5x, அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேலும் 0.5xக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்லாம் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக ஓப்பன் ஆகும், குயிக்காக க்ளோஸ் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வித்துன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எதுக்காகனா, இது வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்குலாம் கிடையாது. இது வந்துட்டு நமக்கு ஃபாண்ட்டோட சைஸை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃபாண்ட்ஸ்லாம் குட்டியாக தெரியணும் அப்படின்னா இதோட நம்பர் வந்துட்டு ஹையாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 500ன்னு வைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் எப்படி மாறுதுன்னு. பாருங்கள் ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபாண்ட் சைஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு பேஜில் நிறையா விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஃபாண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபுல் பேஜுமே நமக்கு தெரியும். ஸோ இப்போது ஃபாண்ட் சைஸ் நமக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சா நமக்கு இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை ஃபாண்ட் சைஸ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 300 நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃபாண்ட்ஸ் வந்து பெருசாக தெரியும். இப்போ ஒரு சிலருக்கு ஐ சைட் ப்ராப்ளம் இருக்கும், லாங் சைட், ஷார்ட் சைட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி எழுத்தாக இருந்தால் நமக்கு தெரியாது. ஸோ பெரியவங்க, ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு 300 வைக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள்
எல்லாமே வந்துட்டு ஜூம் ஆன மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 300 நம்ம செட் பண்ணோம், 320 டிபி தான் இருக்குது. ஸோ அப்போ இதோட லோயஸ்ட் வேல்யூவே 320 டிபி தான். இதுக்கு கீழே நம்மளால் செட் பண்ண முடியாது. ஸோ 320ன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய எழுத்துக்களாக தெரியும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம பெரிய எழுத்தாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதையும் நமக்கு யூஸ் ஆகும். நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருந்ததே நான் வச்சுக்கிறேன். ஸோ 392. ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருந்த டிபி ரேஷியோ. ஸோ இது நான் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதை செகண்ட் இது நீங்கள் பண்ணிக்கோங்க. தேர்டு லாஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்ட் பை ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஆப்ஸ்ன்னு இருக்கும். இது வந்துட்டு பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்லாம் வந்துட்டு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அலோவ் பண்ணுற செட்டிங். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரேர்னு இருக்குது, இது எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ பை மோட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. பை மோட் ஷாப்பிங் ரேர். ஸோ ரேராக தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அது ரேரில் இருக்கட்டும். ஸோ கால்குலேட்டர் ஒர்க்கிங் செட் இருக்குது. இங்கேயும் நான் அதே சொல்கிறது தான். இம்பார்ட்டண்ட்டான பேங்கிங் ஆப்ஸ் இல்லை கூகுள் ரிலேட்டட் ஆப் அப்படின்னா வந்துட்டு இல்லை ஃபோன் கால் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஆப்னால் வந்துட்டு அதை டச் பண்ணாதீங்க. அது என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. அதை தவிர நார்மலாக ஓனாக நமக்கு தேவைப்படும்னு ஒரு சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைங்க, இல்லை ரேர் கொடுத்து வைங்க. சரிங்களா? இப்போ வந்து காயின் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஈஸி ஷேர்லாம் வந்துட்டு ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கணும்னு எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் ரேர்னு கொடுக்கலாம். ஸோ ரேர் கொடுக்கலாம். வேறு என்ன இருக்குது, இப்போ ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரேர் கொடுக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாகவே எனக்கு இப்போ தேவைப்படாது, ஸ்டாண்ட் பையாகவே இருக்க வேணாம், நான் வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணப்போ மட்டும் அந்த ஆப் ஓப்பன் ஆனால் போதும், பேக்ரவுண்டில் அது ஸ்டாண்ட் பையில் இருக்க வேணாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஸையும் நீங்கள் செக் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன பண்ணணும்னா ஃபோனை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. அப்போனா தான் இந்த செட்டிங்ஸ்லாம் இன்னும் எஃபெக்டிவாக அடுத்த ரீஸ்டார்ட்க்கு அப்புறம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ஃபோனை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் அந்த ஒன் டேப் கிளீனருங்கிறத மட்டும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லா கேஷே ஃபைல்ஸையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அதை தவிர இந்த செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணது எல்லாமே எதுவுமே மாறாது. ஸோ அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே கேஷே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோனை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு எப்போயுமே ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஃபோன் வந்துட்டு எப்போயுமே ப்ராப்ளம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை எதுவும் தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவாக நான் பண்ணி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.